Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஏப்ரல் 23 வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு இல்லையா. மொத்தமாக 4 மெயின் கட்சி வந்து போட்டி போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து மெயின் அப்பா நினச்சி ஓட்டு போட போனாங்க. பாருங்கள், ஓட்டு போட போனால் அங்கே வந்து 16 கட்சி இருக்குது. இவங்களுடைய பேர், இவங்க சின்னம், இவங்க என்ன கட்சின்னு தெரியவே தெரியலங்க. ஆனால் போய் பார்த்தா மொத்தம் 16 கிட்ட வந்து அவங்க பேர் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கட்சியாக, ஒரு சிம்பிளாக, ஒரு பேராக வந்துட்டு நம்மக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போ விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மக்கள் மனசு போய் உட்காந்துருக்காரு. இப்போ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், அவங்களாம் பல வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பேருக்கு வந்து போய் ரீச் ஆகியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஓட்டு போய் சேருது. அப்போ நான் பார்க்கும்போது அந்த 4 கட்சி ஒரு பேர் தெரியுது, அவங்க வேட்பாளர் தெரியுறாங்க, அவங்க சிம்பிள் தெரியுது. மீதி இருக்கக்கூடிய அந்த 10 கட்சிகள் வந்து யாருன்னே தெரிய மாட்டேது. அப்போது அவங்க போய் ரீச் ஆக மாட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ ஓட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நாங்கள் மெயினாக என்ன பேச வந்தோன்னா, நேற்று வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொந்தக்காரங்கன்னு ஏகப்பட்ட பேர் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. பட் ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அது சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அவங்க ஊருக்கு கிளம்பி போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஏப்ரல் 22 ஈவினிங் வந்து கிளம்பாக்கத்துலேயும், கோயம்பேடுலையும், மாதவரத்துலையும், அது எங்கேருந்து ஊர் பஸ் வந்து கிளம்பி போகுமோ அங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. அங்கே எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லை. எந்த ஒரு பஸ்ஸு, ஊருக்கு போகிற எந்த ஒரு பஸ்ஸும் இருக்க மாட்டேது. அது ஏன்னு தெரியல. அவ்வளோ பேர் உட்காந்து நைட்டு 6 மணி 8 மணிக்குள்ளே போனவங்க அடுத்த நாள் காலை 8 மணிக்கு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கூட வர மாட்டேது. இப்போது தீபாவளி, பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருது. எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. மெயின்லி பொங்கலில் 4 நாள் லீவ் வரும் இல்லையா, அப்போ எல்லோரும் கண்டிப்பாக ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ கூட ஒரு டிராஃபிக் இருக்கும். என்ன தான் டிராஃபிக் இருந்தாலுமே அவங்க அடுத்த நாள் காலை ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இத்தனை வருஷமாக தீபாவளி, பொங்கலுக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து மற்ற ஊருக்கு கொண்டு போன அந்த பஸ்ஸு நேற்று ஒரு எலெக்ஷனுக்கு வந்து கொண்டு போக முடியல. அது ஏன், அது எப்படி முடியாமல் போகும்? கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். பட் இங்கே எதுவும் சதி நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லப்படுது. அதான் மக்களுக்கு ஃபீல் ஆகுது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்ட வச்சுக்கோங்களேன். 10,000 பேர் கிட்ட வந்து அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பஸ் கிளம்பக்கம் பஸ் மட்டும் கிடையாதுங்க, கோயம்பேடு, மாதவரம்னு எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் உட்காந்துட்ருக்காங்க. பட் ஒரு பஸ் கூட மூவ் ஆகலை. அவ்வளோ டிராஃபிக்கு. அங்கேருந்து ஒரு பஸ் கூட மூவ் ஆக முடியல. கிட்டத்தட்ட 10 மணி கிட்ட டிராஃபிக்கில் உட்காந்துட்ருக்காங்க. சரி, ஓகேங்க, கிளம்பலேருந்து பசங்க உட்காந்துட்ருக்காங்க. ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அதில் வந்துட்டு ஒரு 5000 பேருக்கு அங்கே வச்சுக்கோங்க. இப்போ அந்த 5000 பேருமே போய் டிவிக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது. சில பேர் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க, சில பேர் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க, சில பேர் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, நாம் தமிழர் கட்சி, சுயேட்சை வேட்பாளர் எல்லாருக்கும் ஓட்டு போட தான் போகிறாங்க இல்லையா. பட் இவங்க எல்லாருமே டிவிக்கே தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு அவ்வளோ ஒரு அசம்ஷன் பண்ணி அந்த பஸ்ஸை விடாமல், அவங்கள அங்கேயே முடக்கி ஓட்டு போட விடாமல் அவங்களை கஷ்டப்படுத்தி திரும்ப அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஊருக்கு போய் ஓட்டு போட விட மாட்டாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரா, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய ஃபெயிலியரா, இல்லை இவ்வளோ பேர் ஊருக்கு போவாங்க அப்படின்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து தடி அடித்து தொத்தி விடுறாங்க, பஸ் விட மாட்டுறாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. என்னென்னா, அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு டிவிகே விஜய் பாட்டை போட்டு அங்கே வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வந்துட்டு இவ்வளோ பாட்டெலாம் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு மைக்கெலாம் பிடிங்கி போட்டாங்க வச்சுக்கோங்களேன். பட் இதுவே டிவிகே சாங்கை போட்டு வைப் பண்ணாமல் டிஎம்கே சாங்கை போட்டு வைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே இவங்கெல்லாம் டிஎம்கே ஓட்டு போட போகிறாங்க, அப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஒன்று பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் இதை வந்து டிஎம்கே மேலே பழியத்துக்கு போடல. இப்போது டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்காங்க. பட் அவங்ககிட்ட பவர் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் டிஎம்கேக்கு விசுவாசியாக இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்க பேச்சு கேட்குற ஆளுங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அவங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஎம் கட்சிகள் வந்து பஸ்ஸை வந்து முடக்கியிருப்பாங்க. எல்லா பஸ்ஸும் எடுத்து போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க. பஸ்ஸை விடாமல் வந்து இவ்வளோ மக்களை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண விடாமல் வந்து முடக்கிறாங்க, ஓட்டு போட விட முடக்கிறாங்க. நம்ம பள்ளியை போட முடியாது. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். நேற்று எல்லாம் ஓட்டு போட்டிருப்பேன் நான் நம்புகிறேன். நானும் ஓட்டு போட்டுட்டேன். விஜய் அவள் தான் ஓட்டு போட்டாங்க. என்னுடைய ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் விஜய் என்ன ட்ரெஸ் கோடில் வருவாரோ அதே மாதிரி ட்ரெஸ் கோடில் போய் ஓட்டு போட்டிருந்தாங்க. அது பார்க்க முடிஞ்சது. தமிழ் சினிமாவில் கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. நேரடியாகவே அவங்களுடைய ஆதரவை வந்து டிவிக்கே தான் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவர் 6:55 ஓட்டு போட தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஓட்டு அவர் தானா. அதை வச்சு ஒரு அரசியல் ஒன்று பண்ணாங்க.
அவர் வந்து ஓட்டு போட்டு அவர் காரில் ஏறும்போது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, சார் அரசியல் மாற்றம் வேணுமா ஒரு கேள்வி கேட்குறாரு. நோ நீட் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், நிறைய பேர் வந்து டிஎம்கே ஆட்சி போதும், எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லைன்னு அவர் சொன்னதாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனித்து அஜித் வந்துட்டு அவர் மேனேஜர் மூலியமாக நான் அப்படி எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாரு. பட் இதை தெரியாத சிஎம் கிட்ட போயிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி அஜித் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. நேற்று ஃபுல்லாக செம ஃபன்னாக போயிருந்ததுங்க. நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது, கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மீடியா இருக்கும் போது தெரிய வருதுங்க. அதாவது நான் ஓட்டு போட வந்திருக்கேன், பட் என் ஓட்டு ஆல்ரெடி யாரும் கேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்கு நியூஸ் பரவுது. கள்ள ஓட்டு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நிறைய பூத்தில் பார்த்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. சில ஊரில் வந்து ஓட்டை போகிறதே மறுத்துட்டாங்க, ஓட்டு போட மாட்டேன், அந்த தேர்தலே புறக்கணிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போய் ஓட்டு போட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு யாருக்கு ஓட்டு போட்டு அவங்க பேர் லக்கியான ஆள் தாங்க. ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷினை உடச்சிட்டாங்க, ஒரு போலீஸை வந்து கத்தியில் குத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நேற்று வந்து முக்கியமாக பார்க்கப்பட்ட பிரச்சனை என்னென்னா, இந்த கிளம்பாக்கத்துலேருந்து அவங்க ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டவங்களை வந்துட்டு எப்படியாவது அனுப்பிடணும், எப்படி அவங்க ஊருக்கு போய் அவங்க ஓட்டை போட வச்சணும் சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. மெயின்லி விஜய் அவர்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை வந்து இன்னும் 2 ஹவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, மக்கள் வந்து ஊருக்கு வந்துடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருந்தார். பட் நிறைய பேர் வந்து ஓட்டையே போட முடியாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமேட்டு என்ன, இந்த வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க, ஓட்டு போட முடியாமல் வந்து அவங்க துணைக்கு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. அப்படி ஒரு வீடியோ என்ன பார்த்தேன்னா, ஒரு பார்ட்டி வந்து டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லி அந்த பார்ட்டி சொல்கிறாங்க. ஆனால் கூட வந்தவர் வந்து டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போட்டுட்டார். இதை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சண்டை போட்டிருந்தார். பட் ஓட்டு போட்டதான் அவங்க ஐடியில் இந்த ஓட்டு ஒன்று பதிவாயிடுச்சு. அதுக்கு மேலே திரும்ப ஓட்டும் போட முடியாது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டை வந்து கள்ள ஓட்டை போட்டுட்டாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு சேலஞ்ச் ஓட்டு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருந்தாங்க. சரி, ஓகே, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, நைட் 6 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த இவிஎம் மிஷினை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும், அந்த சேஃப்டியாக வைக்கணும் இல்லையா. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் லாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கந்தஞ்சாவடி அந்த ரோட்டில் வந்துட்டு 10 நிமிஷம் நின்றுட்டு இருக்குது. அதுவும் பின்னாடி டோர் வந்து லாக் ஆகாமல் இருந்துட்டு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்து அதை பார்க்க முடிஞ்சது. அண்டு திருச்சி ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் நிற்கிறாரு இல்லையா, அங்கே நைட்டு 1 மணிக்கும் ஓட்டு நடந்திருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல, அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சது. நைட்டு 1 மணி வரைக்குமே ஓட்டு நடந்துட்டு இருக்குது. அது ஓட்டு கிடையாது, கள்ள ஓட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க நைட்டு 1 மணி வரைக்குமே. அதாவது 6 மணியோட முடிஞ்சிச்சு, ஓட்டு போட முடியாது. ஆனால் நைட்டு 1 மணி வரைக்கும் அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போட்டிருந்தாங்க. என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு தப்பு நடந்தால் டக்குன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் வந்து தப்பு வந்து குறைவாக நடக்குது. கேள்வியே கேட்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற இடங்களில் வந்துட்டு தப்பு வந்து அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா, விஜயில் ஒரு ஆளே கிடையாதுங்க. விஜயெலாம் வந்து வந்தால் ஜெயிக்க மாட்டாருங்க, ஒரு சீட்டோட ஜெயிக்க மாட்டார் சொன்ன வாய்ங்க எல்லாருமே எங்கே விஜய் வந்து ஓட்டு அதிகமாக வாங்கிடுவாரோ, நிறைய சீட்டு வாங்கிடுவாரோ, இந்த ஆட்சியை வந்து யார் அமைக்க போகிறாங்க அப்படின்றது தீர்மானிக்கிறது விஜய் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்கங்க. இதுதான் விஜயோடைய இப்போதைக்கு அந்த growth. நான் பர்சனலாக என்ன நினச்சேன்னா, விஜய்களை ஓட்டு அவ்வளோ விழாது, அவங்க ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர வந்து லேடிஸ் ஓட்டு போட மாட்டாங்க, அந்த ஜென்சி மட்டும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. நான் ஓட்டு போட்டேன், எங்கள் அப்பா ஓட்டு போட்டேன், எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்க, எங்கள் அக்கா ஓட்டு போட்டாங்க, எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் ஓட்டு போட்டாங்க, எங்கள் மாமா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அதை ஓட்டே போட்டாங்க. சொந்தக்காரங்க மொத்தமே விஜய் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் போய் மொத்தமாக விஜய்க்கே ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ திமுக டிஎம்கே என்ன ஆக போகுது? பாவம் இல்லையா அவங்களாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் மைண்டாக நோட் பண்ணிங்களா தெரியல, டிஎம்கே கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கட்சிகள் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கட்சிகள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருப்பாங்க, அந்த மத சார்பான கட்சிகளும் இருப்பாங்க, ஜாதி சார்பான கட்சிகளும் இருப்பாங்க. இதுவே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட அலையன்ஸ் போயிட்டாங்க. இப்போ பிஜேபி வந்து யார்? அவங்க வந்து இந்துத்துவா வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு கட்சி. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி ஆனதுனால இஸ்லாமியரும் கிறிஸ்டின்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு கம்மி பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் யாருக்கு? அங்கே டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. பட் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ளே புகுந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டையும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டையும் பயங்கரமாக வந்து வாங்கிட்டாரு. இதனால தான் டிஎம்கேக்கு வந்து ஓட்டு பர்சன்ட் ரொம்பவே கம்மியாக போகுது. கரூரில் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதாவது அங்கே தான் பார்த்தீங்கன்னா 40 பேர் இறந்து போனாங்க. அதை வந்து டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டும் இருக்குது. அது வந்து நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. பட் கரூரில் பார்த்தீங்கன்னா 91% கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. தமிழ்நாடு முழுக்க 85% கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க.
இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கஷ்டப்பட்டவங்க வந்து போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆக மொத்தம் 5,73,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் மினிமம் 1 கோடி ஓட்டு வந்து டிவிக்கு விழும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ 1 கோடி ஓட்டு வந்து விஜய் வாங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் ஒரு 5 சீட்டாவது ஜெயிக்க முடியும். இதுவே 85%ல் விஜய் வந்து 40% வந்து ஓட்டு வாங்கியிருந்தால் மட்டும்தாங்க அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைக்க முடியுமான்றது ஒரு டவுட் தாங்க, இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. May 4 வந்து ரிசல்ட் தெரிஞ்சிட போது டிஎம்கே திரும்ப வர போகிறாங்களா, இல்லை ஏடிஎம்கே வர போகிறாங்களா, இல்லை டிவிகே வர போகிறாங்களா, இல்லை டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிகே வருவாங்களா அப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கடைசி அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ சீட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு ஆட்சி அமைக்க முடியும், ஒரு டிஸ்கஸ் கண்டிப்பாக ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தெரிஞ்சிடும் டிஎம்கே வர போகிறாங்களா, இல்லை வேறு யாரும் வர போகிறாங்களா, ஆட்சி மாற்றம் ஏற்பட போதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.